ஒரு சஹாபியிட கூற்றை ஒரு மார்க்க சட்ட பிரச்சனையில் பின்பற்றுவதான் சலபியாண்டு விளங்கினதே பில. முதலாவது குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னான்னு மட்டும் சொல்றவெல்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர் தான் வழிகேடர். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அதுல சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா அது சலஃபியாவே இல்ல என்று சொல்லி டிக்ளேர் பண்றதை பாக்குறோம். எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் இல்லாட்டி இஸ்லாமே இல்ல, சஹாபாக்கள் இல்லாட்டி இந்த குர்ஆனே இல்லாம போயிருக்கும், அதனால நாங்க அவங்களை பின்பற்றணும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் மன்ஹஜு ஸஹீ சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் அதனுடைய வழிகேடுகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில தொடர்ச்சியாக வஹி மட்டும்தான் மார்க்கம், சஹாபாக்கள் அல்ல சலஃபுகள் புரிந்ததை போன்றுதான் குர்ஆனை புரிய வேண்டுமா என்பது தொடர்பான விளக்கங்களை நம்ம அறிந்து வந்தோம். கடைசியாக இந்த சலஃபு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான 2 ஆதாரங்கள், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, என்னுடைய தலைமுறை தான் சிறந்தவர்கள் பிறகு அதற்கடுத்தவர்கள் என்று சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் சஹாபாக்கள் சலஃபுகள் புரிந்ததை போலதான் குர்ஆனை புரியணும் என்று சொல்லி இவங்க தவறாக விளங்கிய ஒரு விளக்கத்தையும் அதுக்குரிய பதிலையும், அதே போல சபீலுல் மூமினின்டா என்ன, அது சம்பந்தமான சரியான விளக்கம் என்ன என்பதை குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நம்ம பார்த்தோம். இன்றைய வீடியோல இவங்க வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரத்தையும் அது சம்பந்தமான சரியான விளக்கத்தையும், அதே போல இந்த சலஃபுகள், இன்னும் சொல்ல போனா இந்த அல் மன்ஹஜு ஸஹீ புத்தகத்தை வெளியிட்ட சலஃபுகள் வழிகேடர்கள், அவங்க பாத்தில்ல தான் இருக்கிறாங்க, அசத்தியத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய மௌலவியை பேசக்கூடிய ஆதாரத்தோடு சேர்த்து இன்றைய வீடியோவில் என்ன செய்திருக்கிறோம், பார்க்கவிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் அடுத்தவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால் 9வது அத்தியாயத்தையுடைய 100வது வசனம். அதில் என்ன, இந்த சலஃபுகள் எல்லாமே இந்த வசனங்களை வைக்காம கடந்து போக மாட்டாங்க. இந்த அல் மன்ஹஜு ஸஹீல இது ஆதாரமாக சொல்லாட்டியும் இதை தாண்டி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த செய்திகளை தான் ஆதாரமாக காட்டுவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமறை வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்கள்லையும் அன்சார்களையும் முதலாவதாக முந்தி சென்றவர்கள், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் இன்று வரக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹார், அதில் அல்லாஹ் சொர்க்க சோலையை தயாரித்து வைத்திருக்கிறான், அதில் கீழே ஆறுகள் எல்லாம் ஓடும் என்று வரக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் மெயின் முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் முதலாவதாக முந்தி சென்றவர்கள், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள் சொல்லி வருது. எனவே சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றணும், சலஃபுகளை பின்பற்றணும் என்று சொல்லி இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்லுவாங்க. இந்த வசனமும் அதை பற்றி தான் சொல்லுதா, இவங்க சொல்லக்கூடிய இந்த வழிகேடான கொள்கையை பற்றி தான் சொல்லுதான்னு சொல்லி பார்த்தா அந்த கருத்தை அது சொல்லவே இல்லை. ஒன்று கடக்கு ஒன்று குர்ஆன் வசனத்தை புரிஞ்சு கொண்டு சஹாபாக்கள் புரிகிற மாதிரி தான் குர்ஆனை புரியணும்ன்ற கொள்கையை பேரளவில் சொல்லி கொண்டு புரிகிறதெல்லாம் ஒன்று கடக்கொண்டா தான் புரிஞ்சு கொள்வாங்க. இந்த வசனத்தின் உண்மையான விளக்கங்களை குர்ஆன் வசனங்களை வச்சு ஹதீஸில் வச்செல்லாம் புரிய மாட்டாங்க. இந்த மாதிரி லெவலில் தான் இந்த சலஃபுகள் இருப்பாங்க. உண்மையில இந்த வசனம் எதை பற்றி பேசுது, 2 டாபிக். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் முதலாவதாக முந்தி சென்றவர்கள், அதே போல அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். 2 டாபிக். அதாவது ஹிஜ்ரத் செய்கிறதுல முதலாவதாக யார் போனாங்களோ, முஹாஜிரீன்களில் முதலாவதாக யார் ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அவங்களையும், அன்சாரிகளில் ஹிஜ்ரத் செஞ்சாக்களுக்கு உதவி செஞ்சாங்களே, முதலாவதாக முந்தி அடிச்சுக்கணும் அந்த உதவி செஞ்சாங்களே அவர்களையும், அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும், ஹிஜ்ரத் செய்கிறதுல அவர்களை பின்தொடர்ந்தவங்க, உதவி செய்கிறதுல அவர்களை யார் பின்தொடர்ந்து செஞ்சாங்களோ இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டாங்க. அப்போ இது எதை பற்றி தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால், ஹிஜ்ரத் செய்கிற விஷயத்தில் அவங்கள அழகிய முறையில் பின்பற்றி வந்தாங்களே, அதே போல் அவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் அன்சாரிகள் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் நடந்து கொண்டாங்களே, ஹெல்ப் பண்ணவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து ஹெல்ப் பண்ணவங்க, அவங்கள பார்த்து நாங்களே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி ஹெல்ப் பண்ணாங்களே, இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர சஹாபாக்களை பின்பற்றுங்கன்றதை பற்றி இந்த வசனம் பேசவே இல்லை.
அப்ப அழகா சிம்பிளா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்யறதுலையும் அதுக்கு உதவி செய்யறதுலையும் முதலாவதாக முந்தி போனாங்களே அவங்களையும் அவங்கள பின்தொடர்ந்தவங்க. அழகிய விஷயத்துல நல்ல விஷயத்துல அல்லாஹ் தெளிவா அதை சொல்றான். அழகிய விஷயத்துல யார் அவங்கள பின்தொடர்ந்தாங்களோ அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதுதான் டாபிக். இதுல எங்கேயாவது சஹாபாக்களை பொதுவா பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்குதா? சஹாபாக்கள் குர்ஆனை புரிஞ்ச மாதிரி தான் புரியணும்னு சொல்லி இந்த வசனத்துல இருக்குதா? அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. இப்போ ஏன் ஒன்று கடை கொண்டு புரியணும்? இன்னும் சொல்ல போனால் பொதுவா பின்பற்றதை பத்தி தான் புரியுது, அந்த வசனம் அதை பத்தி தான் பேசுதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? யாரு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, யார் அதுக்கு உதவி செஞ்சாங்களோ, அவங்கள யாரு பின்தொடர்ந்தாங்களோ அந்த சஹாபாக்களை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்லணும். முஹாஜிரின்கள் அன்சார்கள்ல வந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ, அதே போல் அவங்கள தொடர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, அவங்கள தொடர்ந்து யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ இந்த சஹாபாக்களை மட்டும்தான் பின்பற்றணும் என்று தானே சொல்லணும். இதை வச்சு எப்படி பொதுவா எல்லா சஹாபாக்களையும் பின்பற்ற, எல்லா சலஃபுகளையும் பின்பற்றணும் எந்த அடிப்படையில் சொல்றது? இந்த வசனம் அதை பத்தி சொல்லலையே, ஒரு குறிப்பிட்ட சாராரை பத்தி தானே அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப ஒன்று கடக்கு ஒன்று புரிய போனேன்னு சொன்னா இந்த மாதிரி தான் வரும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்துல எங்கேயுமே இது எல்லா ஒட்டுமொத்த சஹாபாக்களை பத்தியும் இது சொல்லலை. இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய அல் மன்ஹஜு சஹி புத்தகம் வெளியிட்டாங்களே, இவர்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள் இந்த 3 பேர் புரிஞ்ச மாதிரி தான் குர்ஆனை புரியணும்னு சொல்றதுதான் இவங்களோட கொள்கை. இந்த வசனத்துல அதை பத்தி சொல்றாங்களா? இந்த வசனத்துல இந்த 3 சாராரை பற்றி, தாபீன்கள், தபு தாபீன்களை பத்தி எங்க இந்த வசனம் பேசுது? அப்ப இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் கூட இந்த வசனங்களை தான் என்ன செய்வாங்க? ஆதாரம் காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா இதே வசன நடையில, இதே தோணியில இருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யலாம்? அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அது என்ன வசனம்? திருமறை குர்ஆன்ல 52வது அத்தியாயத்தை உடைய 21வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் வஸுர்ரியத்துஹும் பிஈமான், யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் அவர்களை நம்பிக்கையில் பின்பற்றி அவர்களின் வழித்தோன்றர்களையும் சொர்க்கத்துல வைப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலேயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வத்தபஅத்துஹும் ஸுர்ரியத்துஹும் பிஈமான், எப்படி அங்க அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே மாதிரி வாசகத்தை தான் இங்கே பயன்படுத்தினான். வல்லதீன தபஉஹும் பி இஹ்சான் என்று சொல்லி அங்க சொல்றானே, இஹ்சான் அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள் என்று சொல்லி, அதே மாதிரி அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா ஈமான் விஷயத்தில் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அதே வசன நடையில சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இந்த திருமறை வசனத்தை வச்சு இந்த சலஃபுகள் புரிஞ்சதை போல பெற்றோர்களையும் வந்து நம்ம பின்பற்றணும், எப்படி வந்து முஹாஜிரின் அன்சாரிகளை பின்பற்றணும் இவங்க புரிஞ்சாங்களோ அதே மாதிரி யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் அவர்களை ஈமான் விஷயத்துல பின்பற்றிய வழித்தோன்றர்களையும் சொர்க்கத்துல போடுறானல்லா சொல்றானே. எனவே நம்ம பெற்றோர்களையும் பின்பற்ற போறோம், அல்லது அவங்க குர்ஆனை புரிஞ்ச மாதிரி தான் புரியணும்னு சொல்லி யாராச்சும் சொல்லுவாங்களா? எப்படி சலஃபுகள் குர்ஆனை புரிஞ்சது போலதான் புரியணும்னு இந்த செய்தி ஆதாரம் காட்டுறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு ஒருத்தர் என்ன செய்வான்னு கேட்டா பெற்றோர்கள் எப்படி குர்ஆனை புரிஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் குர்ஆனை புரியணும். என்ன ஆதாரம்? இந்த வந்திருக்குதே குர்ஆன்ல என்று சொல்லி சொன்னால் இது எப்படி வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாம குர்ஆனை புரிஞ்சதாக கருதப்படுமோ அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் அது. இதை கேட்டால் இந்த சலஃபுகளே சொல்லுவாங்க, இதை கேட்டால் இந்த சலஃபுகளே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அது வந்து அது பெற்றோர்களை பின்பற்றதை பத்தி சொல்லல, அங்க வந்து அதை பத்தி அவங்க சொல்லல, இது வந்து மார்க்கமான விஷயத்தை பத்தி சொல்லல என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க வரும்போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வழிகேடான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அல் முஹாஜிரீன வல் அன்சார் சம்பந்தமான இந்த திருமறை வசனம் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை பின்பற்றணும்னு வரக்கூடிய செய்தியினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துல, இந்த ஹிஜ்ரத் செஞ்ச விஷயத்துல, அதே போல வந்து அதுக்கு உதவி செய்த விஷயத்துல யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு அதை செஞ்சாங்களோ அவர்களை பின்பற்றி யார் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் புரிந்து கொண்டான்றதை பத்தி தான் சொல்றானே தவிர சலஃபுகள் புரிஞ்சதை போல குர்ஆனை புரியுங்கன்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லவே இல்லை. அப்ப இந்த மாதிரி குர்ஆன் வசனத்தை வந்து வழிகேட்டுக்கு வந்து ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே போல இந்த சலஃபுகள் இந்த மன்ஹஜு சஹீஹ வெளியிட்ட குரூப் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரம், புத்தகத்துல சொல்லாட்டியும் ஆங்காங்க சொல்லி தெரியக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு சொன்னா சஹாபாக்கள் வழியாகத்தான் குர்ஆன் வந்துச்சு, எனவே சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றணும். எந்த அளவுக்கு இவங்க வந்து மார்க்கத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. சஹாபாக்கள் இல்லாட்டி நமக்கு குர்ஆன் கிடைச்சிருக்காது,
சலஃபுகள் இல்லாட்டி நமக்கு குர்ஆன் கிடைச்சிருக்காது, அதனால நாங்கள் அவங்கள பின்பற்றணும். இது வந்து சோஷியல் மீடியால எல்லாம் இந்த கருத்தை சொல்லி ஆர்டிக்கல் வழியாக இந்த மன்ஹஜு சஹியை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். குர்ஆன் சஹாபாக்கள் இருக்கும்போது தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு, சஹாபாக்கள் இல்லாட்டி எங்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்குமா? அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கம் தெரியும், ஏன்னா அவங்க இருக்கும்போது தானே குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் வந்து நேரடியாக ரசூல்லாவுடைய காலத்தில் இருக்கும்போது நடந்த செய்திகள் குர்ஆன் இந்த இதில் தான் ரசூல்லாவும் நாங்கள் இப்படி இருக்கும்போது குர்ஆன் இப்படி அருளப்பட்டுச்சின்னு சொன்னால் அது ஹதீஸ், அது வந்து ஹதீஸ். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் இல்லாட்டி நமக்கு குர்ஆன் கிடைத்திருக்காதுன்றது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு வாதம். இது அல்லாவே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வாதமா இல்லையா? அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று இருக்கும்போது சஹாபாக்களை அல்லாஹ் ஒரு காரணமாக வச்சான். அந்த சஹாபாக்கள் இல்லாட்டி அல்லாஹ் வேறொரு ரூட் அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பான், வேறொரு மெத்தட்ல எல்லாம் இந்த குர்ஆனை பாதுகாத்திருப்பான், இஸ்லாத்தை எல்லாம் பாதுகாத்திருப்பான். எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் இல்லாட்டி இஸ்லாமே இல்லை, சஹாபாக்கள் இல்லாட்டி இந்த குர்ஆனை இல்லாமல் போயிருக்கும், அதனால் நாங்கள் அவங்கள பின்பற்றணும். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. சரி, அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் இல்லாட்டி மட்டும்தான் குர்ஆன் இல்லையா? சஹாபாக்கள் எப்படி முக்கியமான அங்கம் வகித்தாங்களோ இந்த குர்ஆனை சுமக்கிறதுல, இஸ்லாத்தை சுமக்கிறதுல எப்படி அங்கம் வகித்தாங்களோ அதே போல் இவங்க சொல்ற மாதிரி தாபீன்கள், தாபீன்கள் அதோட முடிஞ்சிருச்சா? அதுக்கு பிறகு உள்ள அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த குர்ஆனை சுமக்கலையா, மார்க்கத்தை அவங்க எத்தி வைக்கலையா, அதோட முடிஞ்சிருச்சா? ஒரு அறிவிப்பாளர், ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரும்போது தாபீன் தாபீன் அதோட முடிஞ்சிருச்சா? அதுக்கு பின்னாடி வந்தாக்கள் ஹதீஸில் வந்து அறிவிக்கலையா? அப்போ ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஒவ்வொரு அறிவிப்பாளரும் குர்ஆன் எப்படி விளங்கினாங்களோ அந்த மாதிரி தான் குர்ஆனை விளங்கணும். ஏன்? இந்த அறிவிப்பாளர் இல்லாட்டி இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்குமா? இந்த அறிவிப்பாளர் இல்லாட்டி இந்த செய்தி நமக்கு வந்திருக்குமா என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னால் எவ்வளவு மார்க்கத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வாதமா இல்லையா? அவங்க இல்லாண்டா குர்ஆன் வந்திருக்காது, அதனால் அவங்கள பின்பற்றணும். அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனும் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வரைக்கும் இஸ்லாத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்தில் பங்களிப்பு செஞ்சு தான் இருக்கிறாங்க. அந்த ஜெனரேஷன் இல்லாட்டி நமக்கு குர்ஆன் வந்திருக்காது. அதனால் ஆளுக்கால் ஒவ்வொருத்தரையும் பின்பற்றி தெரிய வேண்டியது ஒரு வழிகேடான, எப்படி இன்றைக்கு வழிகேடான இதை விட வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி ஷேகுமார்கள் நினைச்சாக்கள் எல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் போக வேண்டி வரும். அப்போ சஹாபாக்கள் சலஃபுகள் இல்லாட்டி குர்ஆன் கிடைச்சிருக்கான்றது வந்து இது அல்லாவோட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்களா? அல்லாஹ்க்கு எப்படி குர்ஆனை பாதுகாக்கணும்னு சொல்லி தெரியாதா? அல்லாஹ் சொன்னானா சஹாபாக்கள் இல்லாட்டி உங்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்காது, தாபீன்கள் தாபிகள் இல்லாட்டி உங்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்காது, அதனால் நீங்கள் அவங்கள பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொன்னானா? அவங்க புரிஞ்ச மாதிரி குர்ஆனை புரியுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? இது அல்லாஹ்வோட செட்டப். அல்லாஹ் இப்படித்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் விதித்திருக்கிறான். அவங்க இல்லாட்டி எல்லாம் வேற செட்டப்பை வச்சிருப்பான், வேற ஆட்களை வச்சு எல்லாம் பாதுகாத்திருப்பான். இதுதான் விஷயமே தவிர இதுக்காக வேண்டி அவங்கள பின்பற்றணும்னு சொல்லி சொல்றது மிகப்பெரிய வழிகேடுன்னு என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த அல் மன்ஹஜு சஹி புத்தகத்துல இவங்களுடைய அத்திவார பேசிக்கான கொள்கை சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் புரிஞ்சதை போலதான் மார்க்கத்தை புரியணும்னு சொல்றது பேசிக்கான கொள்கை. இந்த பேஸே நம்ம தகர்த்துட்டோம். ஆதாரத்தின் அடிப்படையில் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸின் அடிப்படையில் அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லை, அந்த பேசிக்கான கொள்கையே தவறு என்றதை வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம். இந்த தொடரில் இந்த பகுதியில், அதாவது இந்த சலஃப்ன்ற கன்செப்டுக்குள்ள இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஆதாரங்கள் அவங்க சொன்னா, இன்னும் வந்து சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இமாம்களை பின்பற்றணும், ஹஜரத்மாரை பின்பற்றதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆதாரங்களை காட்டுவாங்க. இந்த சலஃபுகள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த புத்தகத்தில் சொன்ன மாதிரி ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குரிய விளக்கத்தை சொன்னோம். அதே போல் இன்னும் சில செய்திகளை சொல்ல வாய்ப்பு இருக்குது, வெளியே சொல்லி திரிகிறாங்கன்ற அடிப்படையில் விளக்க சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் இதுக்கு விளக்கமாக இதுக்கு ஒரு தஃப்சீர் வெளியிட போகிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க, அங்கங்கே சொல்லி திரி இதுக்கு விளக்கம் விரைவில் வரும், அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வரும், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இதுக்கே வந்து உங்களோட கொள்கையோட வண்டவாளங்களுக்கு என்னன்றது விளங்குது. ஆதாரங்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் லேசாக போயிடும். ஏற்கனவே இந்த பேர் லிஸ்ட்டை போட்டு 300 பேரும் இந்த வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி போட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இவங்களோட லட்சணம் இவ்வளவுதான், இவங்க இவ்வளவுதான் மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்த இன்னும் லேசாக இருக்கும். ஏன்னா நம்மளா சில செய்திகள் எடுத்து பேசும்போது நாங்கள் அதை சொல்லலையே, நாங்கள் ஆதாரமாக வைக்கலன்னு சொல்லக்கூடும்.
அதனால இப்போக்கு பேசிக்கா மெயினா வைக்கக்கூடிய ஆதாரத்துக்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் எதிர்காலத்தில் என்ன சரி புத்தகங்கள் வழியாகவோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஆதாரங்களை வெளியிட்டால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுன்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த கருத்துக்கள் இருக்குதா இல்லை, இப்போ நம்ம சொன்னோமே இது இதுதான் சத்திய கொள்கை, வஹி மட்டும்தான் மார்க்கம், அதில் யாருடைய சொந்த கருத்துக்கும் இஸ்லாத்தில் ஒத்தாரிட்டி கிடையாது என்றதுதான் நேரான சரியான கொள்கை. இந்த கொள்கையை தான் நம்ம இந்த வீடியோ வழியாக சலஃப்ன்ற சித்தாந்தத்தை உடைச்சிருக்கிறோம், நம்ம பேசியிருக்கிறோம். இதை நம்ம மட்டும் சொல்லவும் இல்லை, நம்ம மட்டும் சொன்னாலும் நம்ம ஆதாரத்தை சொல்லித்தான் சொல்கிறோம், அதை ஏற்றுக்க வேண்டியதான், ஆதாரம் இல்லாட்டி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதே சித்தாந்தத்தை இந்த சலஃபுகள் என்று அறியப்பட்ட சில ஆட்கள் கூட என்ன செய்கிறாங்க, இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ்னு சொல்லி வெளியிட்டாங்களே, இதுக்கு எதிராக இவங்கட குரூப்பில் இருந்தே பேசக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் தேடிங்கன்னு சொன்னால் இவங்க வழிகேடுன்னு சொல்லி இவங்களோட இருக்கக்கூடிய ஆட்களே பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம அறிஞ்ச வகையில் இந்த இந்த ஒரு 300 பேர்கிட்ட பேரை போட்டிருக்கிறாங்க. இதில் இந்த அன்சார் தப்லீக்கு அவங்கள்ட பேர் இருக்கிற மாதிரி தெரியலை. அதே போல் இந்த முஜாஹித் மௌலவின்னு இருக்கிறார் இல்லையா, அவரோட பேரும் இதில் காணலை. ஏன்னா அவங்களே இந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறாங்க போல. நம்ம சொல்லக்கூடிய வகை மட்டும்தான் மார்க்கம் என்ற கொள்கையை பேசக்கூடிய ஆட்களாகத்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அதனால தான் அவங்களோட பேரை போட்டில்லை. மற்ற எல்லாம் நம்மளோடு இருந்து பிரிஞ்சு போனவங்க, ஃபர்சான் மௌலவி உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபர்சான் மௌலவி நம்முடைய ஜமாத்தில் இருந்து விலகி சென்றவர், நேரான பாதைக்கு போகிறேன்னு சொல்லி போனவர், ஆய்வு செஞ்சு சத்தியத்தை கண்டுபிடிச்சி போனேன்னு சொன்னவரோட பேரும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இவங்களுடைய லெவல், இதுதான் சத்தியம். என்ன இந்த சலஃபுகள் புரிஞ்ச மாதிரி குர்ஆனை புரியணும்னு சொல்கிறது தான் இவர்களுடைய லெவல்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் இப்படி அறிமுகமான சிலரும் வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொன்னவர்கள் கூட இந்த வழிகேட்டின் பக்கம் போயிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன கருத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன இந்த முஜாஹித் மௌலவின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி இவங்க சொல்றதை கேளுங்க. அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம என்னது கருத்து முரண்பாடு இல்லாமல் அதை தக்லீது பண்ண வேண்டும் என்கின்ற தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதுதான் சலபி கொள்கைன்றான். உதாரணமாக என்னது ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்றாரு, குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்படலை, மறைமுகமாக புரிஞ்சு கொள்கின்ற வண்ணம் குர்ஆன் வசனங்கள் எப்படி இருக்கும். என்ன குர்ஆன்லையும் சுன்னாலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் உலகத்தில் நேரடியாக சொல்லப்படாட்டியும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக சொல்லப்படாத ஒரு விடயம், ரெண்டு விஷயங்களை வச்சு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம். ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, நாங்க புரிஞ்சதுக்கு அந்த சஹாபிக்கு முரண், இந்த சஹாபியை நாங்க பின்பற்றணும், நாங்க செஞ்ச அந்த விளக்கத்தை நாங்க அதாவது புரிந்து கொண்ட விளக்கத்தை விட்டுவிட்டு அந்த சஹாபிய விளக்கத்தை தான் பின்பற்றணும், அதுதான் சலஃபியா அப்படி என்று கொஞ்சம் பேர் சலஃபியாவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சலஃபியாவே அல்ல, அப்படி இஸ்லாமிய சமுதாயம் அப்படி புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஒரு சஹாபியிட கூற்றை ஒரு மார்க்க சட்ட பிரச்சனையில் பின்பற்றுவதான் சலஃபியாண்டு விளங்கினதே பிழை. முதலாவது அப்படி ஒரு ஆதாரம் யாரும் காட்டவும் முடியாது, அது சலஃபியாண்டு அப்படி இருந்தா நாங்க அதை பாத்திலோன்னு சொல்லிடுவோம். காரணம் என்ன சொல்றாரு, ஒரு சட்ட பிரச்சனையில நேரடியாக இல்லாம குர்ஆன் சுன்னாலிருந்து புரிந்து கொள்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது, அதுல சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா அது வழிகேடு, அது பாத்தில், அது சலஃபியாவே இல்லை என்று சொல்லி டிக்ளேர் பண்றதை பார்க்கிறோம். இது யார் சொன்னது, நம்ம சொன்னது இல்லை. இது முஜாஹித் மௌலவி என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது நம்முடைய அமைப்பை சார்ந்தவர் கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் புத்தகத்தை வெளியிட்டவங்க வழிகேடுன்றது அவளே சொல்றாங்க, அவங்க பாத்தில் இருக்கிறாங்கன்றதை முஜாஹித் மௌலவியை டிக்ளேர் பண்றாரு. ஏன்னா குர்ஆன் சுன்னாவை சஹாபி தாபி தப தாபி இவங்களை போலதான் புரியணும்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அது வழிகேடு, அது பாத்தில்னு சொல்லி முஜாஹித் மௌலவி சொல்றாரு. இப்ப புரியுதா? அதே போல பாருங்க, சூழ பின்பற்றுங்கன்னு சொல்லுது. அல்லாஹ் தஆலா மக்கத்து காவிர்களுக்கு குர்ஆனை இறக்கி வச்சேன்னு சொல்லக்கூடிய ஹுக்மன் அரபியன், உங்களுக்கு அரபு மொழியில இறக்கி வச்சது நீங்க விளங்கத்தான்றான், அரபு மொழியில இறக்கி வச்சதே நீங்க விளங்கத்தான் சொல்றான். அவ்வளவுதான். விளக்கத்துக்கு மொழி தெளிவு இருந்தால் மாத்திரம் என்னது போதுமானது. நிறைய செய்திகள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இதை தவிர நபித்தோ ஒரு நபியுடைய ஒரு சஹாபியுடைய விளக்கத்தை ஊடகமா வைங்கன்னு சொல்லி எங்கே இல்லை. ஒரு உதாரணம், ஒரு சட்ட பிரச்சனையை ஆய்வு செய்கிறோம், ஒரு அதாவது என்னது பெண்களை தொட்டால் உதவ முடியுமா இல்லையா, ரைட். இப்போ இந்த சட்ட பிரச்சனை ஆய்வு செய்யக்குள்ள நான் குர்ஆன்ல சொன்னால பார்க்குறேன், நேரடியாக இந்த செய்தி சொல்லப்படலைன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படலைன்னு வைங்க. அப்படி சொல்லப்படாத நேரத்தில் இது சரியா அது சரியா நான் முடிவெடுக்கல பார்க்குற ஒரு சஹாபி என்ன செஞ்சுக்கிறாரு, முறியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. முறியும் என்று சொன்ன உடனேயே நான் முடியாதுன்னு முடிவெடுத்தாலும் அந்த சஹாபி முறியும்னு முடிவெடுத்துக்கிறாரு. நேரடியாக விளங்க முடியாத விஷயத்தை மறைமுகமாக தான் 2-3 ஆதாரங்களை வச்சு விளங்க வேண்டிய விஷயத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து வருது, சஹாபிக்கு ஒரு மாற்று கருத்து வருது, அதை ஃபாலோ பண்ணா தான் சலஃபியான்னு சொன்னா அது பிழையே பிழை. இப்போ குர்ஆனை விளங்குறதுக்கு மொழி அறிவு நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தினோம். குர்ஆனை விளங்குறதுக்கு அரபி மொழி அறிவு இருந்தா போதும் என்றதை தெளிவா அழகிய முறையில் சொல்றதை பார்க்குறோமா இல்லையா?
மொழி அறிவு இருந்தால் போதும். ஒரு சட்ட பிரச்சனையில் வந்து சஹாபி புரிஞ்ச மாதிரி தான் புரிஞ்சு கொள்ளணும்னு எந்த தேவையும் கிடையாது. பார்த்தீங்களா, அது பிழையே பிழை. எது நம்ம வந்து ஒரு புரிஞ்சு கொள்கிற விஷயத்தில் வந்து சஹாபி இப்படி தான் முடிவெடுத்திருக்கிறாங்க, எனவே நீங்கள் இப்படி தான் முடிவெடுக்கணும்னு நம்ம போனோம்னு சொன்னால் அது பிழையே பிழைன்னு சொல்லி யார் சொல்கிறாரு? முஜாஹித் மௌலவி வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த அல் மன்ஹஜு சஹி குரூப் இந்த 300 பேரும் இதை வந்து ஆதரித்த 300 பேர், அதே போல் அதில் கலந்து கொண்ட ஆட்கள், அதை ஆதரிச்சாக்கள் தானே கலந்து கொண்டாங்க. இதெல்லாம் பிழையே பிழை, அது ஒரு வழிகேடுன்றதை அவரே என்ன செய்தாரு? டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதே போல் பாருங்கள், குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னான்னு மட்டும் சொல்றவெல்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர் தான் வழிகேடர். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அந்த இடத்திற்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லி போனால் அது வழிகேடு, அது குர்ஆன் வஹி மட்டும்தான் மார்க்கம்ன்றது அவரும் டிக்ளேர் பண்ணி சொல்றாரு. அதே போல பாருங்க, இதற்காக சொல்லப்படுகின்ற ஆதாரங்கள் கருத்து முரண்பாடான விஷயங்களில், குர்ஆன் சுன்னால நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களில் நபித்தோ இந்த ரீசன் எல்லாம் நியாயம். இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, அவங்கள தான் முற்படுத்தணும் என்ற மாதிரியான ரீசன்கள் சொல்றாங்களே, அதெல்லாம் நியாயமான விஷயங்கள். ஆனால் இமாம் ஷாஃபி சொன்னது போன்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லயே நீங்க தேடி பார்த்தீங்க என்று சொன்னால், குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்பட்ட செய்திக்கோ மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்திக்கோ எதிலும் ஒரு நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துவது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. அதுதான் நேர்மையா யாருக்கு முடிவு வரலாம். குர்ஆன்ல நீங்க எடுத்தாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்தாலும் சரி, யாரும் தெளிவான ஆதாரங்கள் அதற்கு முன்வைக்கவே இல்லை. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா அவர்கள் ஏலாமுல் முவக்கைன் என்ற உள்ள 40 ஆதாரம் வைக்கிறார். 40 ஆதாரங்கள் வைக்கிறார். 48 47 நினைக்கிறேன். 48மே நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இதுல ஆதாரமே இல்ல, சிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பின்பற்றுதல் என்றதுக்குரிய எனது ஆதாரங்கள் அதில் இல்லை. அவர்கள் எங்களை விட எவ்வளவு அறிவில் எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பின்பற்றுதல் என்பதற்குரிய ஆதாரங்கள் அதில் இல்லை. அதனால நியாயங்கள் இருந்தாலும் அவங்க தான் முற்படுத்த விளக்கத்தில் கூட உள்ளவர்கள், நெருக்கமானவர்கள் என்றிருந்தாலும், குர்ஆன் சுன்னால நேரடியாக சொல்லப்படாது விட்டாலும் அவர்களை முற்படுத்துங்க என்று சொல்றதுக்கு எங்களுக்கு எங்கிருந்து வரணும் ஓடர்? குர்ஆன்ல இருந்து ஓடர் வரணும். எங்களுக்கு எங்கிருந்து ஓடர் வரணும்? ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து ஓடர் வரணும். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி, அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீங்க கேட்டீங்களா இல்லையான்றதான் கேள்வி. சொல்லாத ஏன் செஞ்சீங்கன்றதான் எங்கள்கிட்ட கேள்வி. அதனால அவர்களை வந்து நம்ம பின்பற்றுவதற்கு, அதாவது இந்த மாதிரி நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களில் எமது கூட்டை விட அவருடைய கூற்றை முற்படுத்தி அதுதான் சரி, இது வானா என்று முற்படுத்துவதற்கோ அதை நிர்பந்திப்பதற்கோ நேரடியான எந்த ஆதாரத்தையும் காண முடியாது. சில பொழுதுகளில் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கப்பட்ட மாதிரி கேள்வி இதுலயும் கேட்கலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்கு செய்தா என்ன செய்வாங்க? கையை எப்படி வச்சு இதுல வைப்பாங்க. இதான் அவருடைய ருக்கு, இப்படி வைக்க மாட்டார். பக்கத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு பக்கத்து ஒரு புகாரில வர செய்தி, பக்கத்துல ஒருவர் என்ன இப்படி வைக்கிறார், எடுங்கன்றார். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்றார். ஆரம்பத்துல தத்பீக் அப்படித்தான் இருந்தது, பொருள் அதை மாற்றப்பட்ட செய்தி. ஆனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவனுக்கு தெரியவில்லை, மிக சிறந்த நபித்தோட ரசூலுல்லாஹ்களோட நிறைய வாழ்ந்தவர், அவர் வந்து அது மாற்றப்பட்டதுன்னு ஏத்துக்கவே இல்லை. இப்ப எங்களுக்கு கேள்வி வரும், அவர் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழலையா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மிச்சம் இருக்கலையா? ஒரு தொழுகையா ரசூலுல்லாஹ் மாற்றப்பட்ட ஒரு தொலை கிடைக்கலையா? அவர் வந்து ஒரு தொழுகையோட விஷயத்தை அவர் தெரியாம இருக்கிறார் என்று கேள்வி வரும். அன்புள்ள சகோதரர், நம்மளுக்கு அந்த முடிவு காண முடியாது. நம்ம இப்ப அப்படித்தான் செய்வோம், ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. அதே நேரத்துல ஒரு விஷயம் அதல்ல, இது வந்து அதுக்குரிய மசாலா. நான் உதாரணம் காட்டினதுக்கு இது வந்து நேரடியா வராத செய்தி உள்ள மசாலா இல்ல. உதாரணம் காட்டுறேன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் உண்டாகுது, தெரியாம இருக்க வாய்ப்பில்லையே அப்படி என்ற ஒரு கேள்வி உண்டாது. இப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க நேரடியாக நடக்குது, அம்மார் பின் யாசிர் அவங்களோட நடந்த சம்பவம் மறந்துட்டார், அவரோட நடந்ததை மறந்துட்டார். அப்ப இப்படியான வாய்ப்புகள் நபித்தோழர்களுக்கு இருக்கிறது. மாற்று கருத்து கொள்றது, தெரியாம ஒன்று விஷயத்தை மறந்துடுறது, இது போன்ற ரீசன்கள் இருப்பதனாலையும், அது மாத்திரமல்ல குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓடர் ஒன்று வரல. குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓடர் ஒன்று வரல. இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்வது போன்று, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கருத்திலையும் இருப்பது போன்று, இன்னும் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய உள்ளவர்களும் மறைமுகமான நேரடியாக சொல்லப்படாத மசாலாக்களிலும் குர்ஆன் சுன்னால வரவில்லை, நேரடியாக வரவில்லை என்றாலும் நமது இஜ்திஹாத், நம்ம முயற்சி, அவர்களோட கருத்துக்களை ஆய்வு செய்யலாம். நமது இஜ்திஹாத் செய்து நம்மளுக்கு தெளிவான ஒரு முடிவு வழங்குமாக இருந்தால் அந்த முடிவைத்தான் நம்ம பின்பற்றணுமே ஒழிய அவர்களுடைய முடிவை பின்பற்ற வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்க முடியாது. இந்த முடிவு தான் சரியானது. அதற்கு காரணம் குர்ஆன் சுன்னா அனைவரும் விளங்குகின்ற அமைப்பில் எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக எந்த ஒரு இடத்திலும் நபித்தோழர்களை இந்த மாதிரி விஷயங்களில் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படவில்லை என்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு, அல்லாஹ்ட்ட இருந்து தான் ஓடர் வரணும்.
அல்லாட்டிருந்து என்ன ஆர்டர் வரணும்? எதை நம்ம சஹாபாக்களை முற்படுத்தணும் அல்லது சலப்புகளை முற்படுத்தணும்னு சொன்னால் அல்லாட்டிருந்து ஆர்டர் வரணுமே தவிர நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சிறப்புகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, சிறப்பெல்லாம் இருக்கு, ஓகே, சிறப்பு தான். அந்த சிறப்பை வச்சு அவங்க புரிஞ்ச மாதிரி தான் குர்ஆனை புரியணும், அவங்கள தான் பின்பற்றணுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி முஜாஹித் மௌலவியை டிக்ளேர் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ இந்த அல் மன்ஹஜு சஹி புத்தகத்தை வெளியிட்டு இந்த குரூப் இந்த கொள்கை என்பது பாத்தில், இந்த கொள்கை என்பது வழிகேடு என்றதை முஜாஹித் மௌலவி டிக்ளேர் பண்ணதை பார்க்குறோம். அவர் சொன்னாலும் சொல்லாட்டி நாங்கள் சொல்லி வாரோம், அது ஒரு கணக்கு. நம்ம முஜாஹித் மௌலவி சொன்னாலும் சொல்லாட்டியும் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம். இருந்தாலும் சில ஆட்கள் இருப்பாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களே சொன்னால் தான் கேட்பாங்க. நம்ம சொன்னேன்னு சொன்னால் நீ இங்கே மதீனால படிச்சியா, அங்கே படிச்சியா, இங்கே படிச்சியா, நீ சஹாபாக்களை திட்டுறன்னு சொல்லி அவதூறுகளை பரப்பி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இவர் யார்? இவர் சஹாபாக்களை திட்டுறவரா? இவர் இப்னு மசூத் அவங்களுடைய செய்தியை சொல்கிறார். அவங்களும் மார்க்கத்தை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அவர் ருக்கு செய்யும் போது கைகளை தொடைகளுக்கு மத்தியில் வச்சுக்கொள்வாங்க. ருக்கு செய்யும் போது முழங்கால பிடிக்க ஆரம்ப சட்டம் தொடைகளுக்கு மத்தியில் வைக்கணும்ன்றது, அதுக்கு பின்னாடி முழங்காலத்தான் பிடிக்கணும்ன்றது சட்டம். பட் அவர் அதுக்கு மாற்றமாக நடந்து கொண்டாரு என்று சொல்லி ஆதாரத்தை சொல்லி என்ன செய்கிறாரு, தெளிவுபடுத்துகிறார். அப்போ இதுதான் இன்றைக்கு நிலைமை. இந்த சலஃபு கொள்கைண்டு சும்மா மக்கள் மத்தியில் பின்பற்ற தான் காட்டி திரிகிறாங்களே தவிர இதில் எந்தவித சத்தியமும் கிடையாது, எந்தவித நியாயமும் கிடையாது, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கொள்கை. எனவே இந்த வீடியோ வழியாக முதல் பகுதியாக நம்ம ஒவ்வொரு பாட் பேசினாலும் அதாவது சலஃபீசம் சம்பந்தமாக தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். சலஃபீசம்ண்டா என்ன, அது எவ்வளோ வழிகேடு, வஹி மட்டும்தான் மார்க்கம். இஸ்லாத்தில் அடிப்படைன்றது வஹி மட்டும்தான், குர்ஆன் சுன்னா மட்டும்தானே தவிர யாருடைய சொந்த கருத்துக்கும் நபிமார்களுடைய சொந்த கருத்துக்கும் இஸ்லாத்தில் எந்த ஒத்தாரிட்டியும் கிடையாது. இன்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நேரான கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே போல் இன்னும் சில வழிகேடுகள் இந்த அல் மன்ஹஜு சஹீல இன்னும் சில வழிகேடுகள் இருக்குது. தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்த போகிறோம். இன்னும் சில தவறான கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க, அது என்னன்றது இன்ஷா அல்லாஹ் ஒன்றாக தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம், அதுக்குரிய விளக்கங்களை தருவோம் என்ற தகவலையும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.